மகாநதி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல இப்ப விஜய் கிட்ட நிவின் கொடைக்கானலுக்கு நம்ம காவேரி போயிருக்கிறதும், பசுபதி என்ன பிரச்சனை குடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாப்ல. நம்ம விஜய்க்கு பயங்கரமான கோவம். காவேரி இந்த நிலைமையில எப்படி அவ்வளோ தூரம் கார்ல போலாம்? அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க யமுனாவும் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் மேற்கொண்டு விஜய் இத பத்தி பேசல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நானும் இப்போ உடனே கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாப்புல. ஆனா நிவின் இருந்துகிட்டு தடுத்து நிப்பாட்டி, "இல்ல, இல்ல. இப்ப நீ போனா காவேரி தான் உன்னைய வர வச்சா" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மறுபடியும் கத்துவாங்க. "நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். இல்லன்னா நானும் வரேன். 2 பேருமே சேர்ந்தே போலாம்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிவின் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப, இங்க கொடைக்கானல காமிக்கிறாங்க. ஸோ, "ஒரு நாள் இந்த வீட்ல இருந்துட்டு போங்க" அப்படின்னு பசுபதி சொன்னார் இல்லையா? அதனால வீட்டுக்குள்ள தான் இப்ப இருக்கிறாங்க. ஸோ, வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காவேரி எது இருந்தாலும் இந்த வீட்ட விட்டு குடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பஞ்ச் டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க மறுபடியும் நம்ம விஜய காமிக்கிறாங்க. இப்ப விஜய் கிட்ட யமுனா தனியா பேசுறாங்க. இந்த மாதிரி நீங்களும் கொடைக்கானலுக்கு கிளம்பி போய் காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, காவேரியோட நீங்க சேர்ந்து வாழணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அப்படின்னு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ ஒருத்தினாச்சும் இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. ஸோ காவேரிய யாராச்சும் போகக்கூடாதுன்னு எங்க வீட்டு சைடு ஏதாச்சும் சொன்னாங்களா? அப்படின்னு யமுனா கிட்ட கேட்குறாங்க. ஸோ யமுனாவுக்கு தான் இதெல்லாம் தெரியாது இல்லையா? யமுனா இருந்துக்கிட்டு, "இல்ல, இல்ல. காவேரிக்கும், நிவினுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கு. ஸோ, அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா காவேரி. அதான்" அப்படின்னு காவேரியும், நிவினையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட உடனே விஜய்க்கு சிரிப்பு தான் தாங்கல. "ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொல்றது உண்மதான்" அப்படின்னு சொன்னப்ப, "என்ன இவ்வளோ கேவலமா நீ யோசிச்சு வச்சிருக்க? இப்படிலாம் கேவலமா இருந்தனா நீலாம் எப்படி கலெக்டர் ஆவ?" அப்படி இப்படின்னு யமுனாவ பிடிச்சு நம்ம விஜய் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நிவின் வந்த உடனே பேச்ச அப்படியே மாத்திடுறாங்க. இந்த பக்கம் நம்ம காவேரி எல்லாருமே வீட்ல இருக்கும்போது, மறுபடியும் பசுபதி இப்ப ராகினியோட வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்து, வீட்டுக்குள்ள இருக்கிற சாமான் சட்டெல்லாம் தூக்கி வெளிய போடுங்கடா அப்படின்னு ரவுடிங்க கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி சாமான தூக்கி வெளிய போடும்போது, கோடாரியோட பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி அவங்க எல்லாத்தையும் வெளிய கொண்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அங்க கரெக்ட்டா போலீஸும் வந்துருது. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.